திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி, சுபத்திரை ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். நிகழ்ச்சிக்கான உபயதாரர்கள் யாதவர் குல சமுதாயம் மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம், கனாச்சாரி மற்றும் ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர். இதேபோல் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளிப்புதுப்பட்டு அருள்மிகு விசாலாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மகா கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, பூஜை, வாஸ்து சாந்தி, முதல் கால யாகசாலை பூஜை ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக கலச புறப்பாடு நடைபெற்று விமான மகா கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து விசாலாட்சி அம்பிகை சோமநாதீஸ்வரர் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி புதுப்பட்டு கிராமவாசிகள், வீரட்டநாத சிவாச்சாரியார் பரம்பரை பூஜகர் மற்றும் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். நட்டப்பாக்கம் கொம்யூன் கல்மண்டபம் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியின் அருகாமையில் உள்ள கோவில் நிலத்தை கல்மண்டபம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து தங்களுக்கு சொந்தம் என உரிமை கோரியதால் கல்மண்டபம் பாண்டி மடுகரை சாலையில் ஆதிதிராவிடர் மக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஆதிதிராவிட நல அலுவலகத்தில் துறை இயக்குநருடன் முறையிட சென்றனர். இதைப்பற்றி தகவல் அறிந்த துணை சபாநாயகர் ராஜவேல் மக்களை சந்தித்து அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பகுதி மக்கள் அவரிடம் பல ஆண்டுகளாக தங்களுடைய அனுபவத்தில் உள்ள அந்த இடம் சில ஆண்டுகளாக தனிப்பட்ட நபருக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். அரசு இதனை தலையிட்டு உரிய வழி காண வேண்டும் என முறையிட்டனர். அதற்கு பதிலளித்த துணை சபாநாயகர் ராஜவேலு அந்த இடத்தை ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக கையகப்படுத்தி தருவதாக உறுதி அளித்து அதுவரை பொறுமையை கையாளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். இந்த பேச்சுவார்த்தையின் போது துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம், கரிக்கலாம்பாக்கம் உழவர் மன்றம் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் வாழை பயிரிடும் விவசாயிகளுக்கு வாழையில் நுண்ணூட்டச்சத்து இடுதல் பற்றிய செயல்விளக்கு கூட்டம் ஏம்பலம் பகுதியில் நடைபெற்றது. இந்த செயல்விளக்கு கூட்டத்திற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று செயல்விளக்கத்தை செய்து காண்பித்தார். வாழையில் அதிக மகசூல் பெறுவதற்கு முக்கியத்துவம், நுண்ணூட்டச்சத்து எந்தெந்த பகுதியில் கொடுப்பது, எந்தெந்த இடைவெளி கொடுப்பது என்பது குறித்து வேளாண் அலுவலர் விளக்கமாக கூறினார். இந்த செயல்விளக்கு கூட்டத்தில் செம்பியம்பாளையம், நத்தமேடு, ஏம்பலம் பகுதியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த செயல்விளக்கு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலக ஊழியர் தம்புசாமி செய்திருந்தார். இறுதியில் மருத்துவர் செல்லமுத்து நன்றியுரையாற்றினர். செயல்விளக்கத்தில் கலந்து கொண்ட அனைத்து வாழை பயிரிடும் விவசாயிகளுக்கும் தலா 5 கிலோ நுண்ணூட்டச்சத்து பவுடர் இலவசமாக வழங்கப்பட்டது.
திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரின் வெற்றிக்காக களப்பணியாற்றிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறினார். டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வாக்காளர்களுக்கு ஏராளமான பரிசு பொருட்களை வாரி வழங்கியதோடு துறவி எனும் கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அமைதியான முறையில் களப்பணியாற்றிய நிலையில் திமுகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டனர். இவற்றையெல்லாம் தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்த்தது. இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் அன்புமணி 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறினார். மேலும் அவர் பேசும்போது டிஎன்பிஎஸ்சிக்கு உடனடி தலைவர் வேண்டும் என்றும் இதன் மூலம் மீண்டும் மக்களிடம் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காவலர்களின் எண்ணிக்கை இன்று வரை அதிகரிக்கப்படவில்லை, உயர்த்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் 2ஆம் நிலை காவலர்கள் தொடங்கி காவல்துறை தலைமை இயக்குனர் வரை மொத்தமாக 1,10,000 காவலர்கள் மட்டும்தான் உள்ளனர். 1,10,000 காவலர்கள் மட்டும்தான் உள்ளனர். 1,00,000 மக்கள் தொகைக்கு 150 காவலர்கள் மட்டுமே உள்ளனர். இது போதாது. இதை 1,00,000 மக்களுக்கு 200 காவலர்கள் என்ற அளவுக்கு உயர்த்த வேண்டும். அதற்காக 40,000 காவலர் பணியிடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்காக 40,000 காவலர் பணியிடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நிலைக்கு கீழ் உள்ள காவல் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய பதவி உயர்வை தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் உடனடியாக வழங்க வேண்டும். 4வது, டிஎன்பிஎஸ்சிக்கு உடனடியாக தலைவரை நியமிக்க வேண்டும். இழந்த நம்பகத்தன்மையை மீட்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவராக இருந்த பாலச்சந்திரன் அவர்கள் கடந்த 9/6/2022 அன்று ஓய்வு பெற்றார். அதாவது 25 மாதங்கள் ஆகியும் இன்று வரை புதிய தலைவர் நியமிக்கப்படவில்லை. அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தலைவர் இல்லாமல் 25 மாதங்களாக செயல்படுவது மிகப்பெரிய நிர்வாக சீர்குலைவு ஆகும். அரசு இனியும் தாமதிக்காமல் தேர்வு ஆணையத்திற்கு புதிய தலைவரையும் 7 உறுப்பினர்களையும் உடனே நியமிக்க வேண்டும். அதன் மூலம் மக்களிடம் தேர்வு ஆணையம் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அப்துல் கலாம் அரசு குடியிருப்பு தொகுப்பில் வகை 1 உள்ள குடியிருப்புகளின் கதவுகள், ஜன்னல், டைல்ஸ் மாற்றுதல், வண்ணம் பூசுதல் உட்பட பராமரிப்பு பணிகள் ரூபாய் 47.40 லட்சம் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி தலைமையில் பூமி பூஜை செய்து தொடங்கப்பட்டது. அப்பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதனை நேரில் சென்று உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் ராமன் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கழிவுநீர் வெளியேற்றுதலை பாதாள சாக்கடையுடன் இணைக்கும் பணிக்கு ரூபாய் 37 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று முடிந்தது. அதையும் பார்வையிட்டார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சக்தி, இருதயராஜ், ராகேஷ், சகாயம் ஆகியோர் உடன் இருந்தனர்.
காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தும் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் தூய்மையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி மாணவர்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை வைத்துக் கொண்டு முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை சார்பில் கறவை மாடுகள் வைத்திருப்போருக்கு இலவச கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 15 நபர்களுக்கு தலா ரூபாய் 58,000 மதிப்பிலான பால் கறவை இயந்திரங்களையும், அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கலப்பு திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 9 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,00,000 என மொத்தம் ரூபாய் 9,00,000 வழங்குவதற்கான அரசாணைகளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏன்பலம் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் மேரி, சாந்தி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், பாஜக பிரமுகர் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட பாஜகவினர் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டுக்கான தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டார். இவ்விழாவிற்கு பள்ளியின் ஆசிரியர்கள் வாழ்த்துரை வழங்கினர். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்புரையாற்றும் போது, மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும், உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து தேவைகளையும் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்றும் கூறினார். இவ்விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இவ்வாண்டிற்கான பாடப்புத்தகங்கள், விளையாட்டு சீருடைகள், ஐடி கார்டு, டைரி, கலரிங் புக், நோட்டு புத்தகம், காலணிகள், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் எழுது பொருட்கள் ஆகியவற்றை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பொறுப்பு ஆசிரியர்கள் மீரா, சுதா உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளிக்கும் துறையுடன் இணைந்து புதுச்சேரியில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கிய நிலையில் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு திட்டத்தினை பற்றிய நோக்க உரை மற்றும் கணக்கெடுக்கும் முறை பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தாகூர் கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்தாஸ் முன்னிலையில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி தலைமையில் நடைபெற்றது. இத்திட்டத்தினை அமல்படுத்தும் முகமை நிறுவனமான சாரோன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனம் மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்நிறுவன தலைவர் மோகன் தலைமையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்ட பணிகளுக்கான கணக்கெடுக்கும் படிவங்களை தாகூர் கலை கல்லூரி முதல்வர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், கள அதிகாரி கருணாநிதி, மேல்நிலை எழுத்தர் அசோக்குமார், NSS ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை புசி வீதியில் எல்லையம்மன் கோவில் வீதி, மிஷன் வீதி சந்திப்புக்கு இடையே பாதாள சாக்கடையில் பழுது ஏற்பட்டதால் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த பழுதை சரி செய்யும் பணி கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக நடந்தது. சுமார் 15 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டப்பட்டு பாதாள சாக்கடை குழாய்கள் மாற்றப்பட்டன. பணிகள் நடந்த காலகட்டத்தில் எல்லையம்மன் கோவில் வீதி, மிஷன் வீதிக்கு இடைப்பட்ட பகுதியில் புசி வீதியில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டு இலகுரக வாகனங்கள் பல்வேறு குறுக்கு வீதிகள் வழியாக சுற்றி சென்றன. இந்த நிலையில் பணிகள் முடிந்து புசி வீதியில் முழுமையான போக்குவரத்து தொடங்கியது. மோட்டார் சைக்கிள்கள், டெம்போக்கள், ஆட்டோக்கள் என இலகுரக வாகனங்கள் புசி வீதியில் நேராக இயக்கப்பட்டன.
ஏனாம் தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் சுத்தம் செய்யப்படாமல் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் ஊர் முழுக்க கொசு தொல்லை அதிகமாகி காலரா, டைபாய்டு போன்ற விஷஜுரம் பரவி வருகிறது. இதில் அதிகமாக பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் போதிய டாக்டர் வசதி இல்லாமல் ஏனாமில் சரியான மருத்துவ வசதி இல்லாததால் ஏனாமில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காக்கிநாடா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுகின்றனர். புதுவை அரசு குப்பை அள்ள தனியாரிடம் ஒப்படைத்த போது 150 பேர் இருந்தனர். தற்போது வெறும் 50 பேர் மட்டுமே குப்பை அள்ளுகின்றனர். ஆள் பற்றாக்குறையை அரசு போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் குப்பை ஊர் முழுக்க தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு விஷஜுரம் பரவியுள்ளது. இதனை தடுக்க அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமித்து விஷஜுரத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்எல்வி பேரவை மாநில பொதுச் செயலாளர் ஏனாம் அரதாதி போசியா தெரிவித்தார். நாட்டிய சக்ரா நடனக்கோவில் சார்பில் கலைமாமணி டாக்டர் கிருத்திகா ரவிச்சந்திரன் மாணவி பிரேமிதாவின் பரதநாட்டிய அரங்கேற்றம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அரங்கேற்ற நாட்டிய மாணவி பிரேமிதாவிற்கு சால்வை அணிவித்து நாட்டிய சக்ராவின் சிறப்பு சான்றிதழை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கலைமாமணி, நந்தினி ரமாமணி, கலைமாமணி ஜெயஸ்ரீ நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிவதாஸ் குடும்பத்தினர் சார்பில் சால்வை, கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. செய்தியாளர்களை சந்தித்த சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்பட்டது. அதில் 109 விண்ணப்பதாரர்களில் 88 நபர்களுக்கு வாரிசுதாரர் பணி வழங்கப்பட்டது. இந்த பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மீதமுள்ள 21 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன், சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஒரு சில ஊழியர்களால் பணி நியமனத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு அவர் அளித்த வாக்குறுதிப்படி ஒரு முறை தளர்வு அளித்து நடைமுறைகளை கடைபிடித்து வாரிசுதாரர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. அரசு ஊழியர் சம்மேளனம் தொடர்ச்சியாக சுகாதாரனால அந்த அப்ளிகேஷன் எடுத்து வச்சுட்டு யார் காசு கொடுத்தாலும் அது மட்டும் போட்டுருக்கிறாங்க. அதுக்கடுத்து புதுசா இன்னொரு ப்ரொபோஸ் வரும்போது யார் காசு கொடுத்தாங்களோ திரும்பி வாங்கி அந்த 2014 திரும்பி பழைய டேட்ல இருந்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் அதையும் சுட்டி காட்டணும். 2015 வரைக்கும் கட் ஆஃப் டேட் வச்சு நீங்க பண்ண பிறகு அந்த பீரியட்ல வாங்கின அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்க அப்பயே சப்மிட் பண்ணியிருக்கணும், அதுல ஸ்க்ரூட்டினி பண்ணியிருக்கணும். அப்போ ஸ்க்ரூட்டினி பண்ணாம அது அதை என்ன காரணம்னா அது பணம் கொடுத்தவங்க மட்டும் வாங்கி ஸ்க்ரூட்டினி பண்ணி அவங்க வேலை கொடுத்துட்டாங்க. ஆனா பணம் கொடுக்காதவங்களை திருப்பி மிரட்டிது பாரு, நாங்க பணம் கொடுத்துட்டீங்க, நாங்க சேர்த்துட்டோம், இப்போ நீங்க உங்க அப்ளிகேஷன் உள்ள போகணும்னா பணம் கொடுத்தா பண்ணுவோம் அப்படின்னு அப்புறம் திரும்பி ஃபர்தரா போய் பேசி அந்த அப்ளிகேஷன்ஸை திரும்பி வச்சு அப்ளிகேஷன் வச்சு திரும்பி ஓடி உள்ள சேர்த்துருக்காங்க. இதை நான் கண்டுபிடிச்சு திரும்பி ஓடி அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னை வரைக்கும் அவருக்கான அந்த ஓய்வூதியம் எதுவுமே கிடைக்கவே ஒரு சூழல் இருக்குது. நாங்க விஜிலன்ஸ்லயும் இந்த பிரச்சனையை கொண்டு சென்று அதுவும் அவங்க விசாரணையில் இருக்குது. ஆனா நாங்க எந்த பிரச்சனைக்காக அந்த பிரச்சனைகளை அந்த துறை முன்னே எடுக்கணுமோ அந்த தவறு திரும்பி இந்த துறை செய்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட இதுக்கிடையில நாங்கள் ஒரு 4 அந்த ஹெல்த் செக்ரட்டரி பார்த்துட்டோம். அந்த பிரச்சனையும் அவர்கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்கிறோம். அவரும் அதை ஆய்வு செஞ்சு நான் சரியா பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 செக்ரட்டரி பார்த்தோம். 4 செக்ரட்டரி நாங்கள் சொல்றதுல உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. ஆனா இப்பயும் திரும்பி பார்த்தீங்கன்னா அதே தவறு நடக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா 2015 வரைக்கும் ஒரு கட் ஆஃப் டேட் வச்சு 2016 பணி நியமனம் நடந்தது. அந்த பணி நியமனம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா இப்பவே ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி வருவாங்க, அதனுடைய மினிட்ஸ் போடுவாங்க, அதுல யார் கொடுக்க போறன்றதெல்லாம் முடிவு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து கொடுக்கப்பட்டவங்களை கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் எங்களுக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 7 பேர் போனதுக்கு அடுத்து இல்லாம அந்த 7 பேருடைய குடும்பத்துல திரும்பி அவங்க தம்பிக்கு வேலை கொடுத்து அவர் வரலன்னு சொன்னா அவங்க அண்ணனுக்கு அப்ளிகேஷன் வாங்குறது, அவங்க தங்கச்சிட்டு அப்ளிகேஷன் வாங்குறது, அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒருத்தர் அப்ளிகேஷன் வாங்கி அந்த 7 அப்ளிகேஷன் திரும்பி ஊசா வாங்கியிருக்கிறாங்க. நடைமுறை என்னன்னு சொன்னா ஒரு தடவை ஒரு குடும்பத்துக்கு வாய்ப்பு அளிக்கிறாங்க. அந்த வாய்ப்பு அளிச்சு அதை பயன்படுத்திக்கணும். அது மறுத்துட்டாங்கன்னா அதை அடுத்து இனிமேல் வரக்கூடிய
அந்த வாரிசுகளுக்கு தான் கொடுக்கணும். ஆனா அந்த நடைமுறை இதில் கடைபிடிக்கப்படலை. அதுவும் நாங்கள் சொல்லியிருக்கோம். புதுவை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலம் ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ளது. சுமார் ரூபாய் 50 கோடி மதிப்பு உள்ள இந்த நிலத்தை சிலர் போலி பத்திரங்கள் தயார் செய்து மனை பிரிவுகளாக பிரித்து விற்பனை செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவில் நிர்வாகம் சார்பில் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த கோர்ட் உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் சுவர்களை அகற்ற காலக்கெடு அளிக்கப்பட்டது. ஆனால் அவற்றை சம்பந்தப்பட்டவர்கள் அகற்றாத நிலையில் கோவில் நிர்வாகமே அகற்றிக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. இதன்படி கோவில் நிர்வாகத்தினர் பொக்லைன் எந்திரம் மூலம் கோவிலிடத்தில் கட்டப்பட்டிருந்த காம்பவுண்ட் சுவர்களை இடித்து அகற்றினர். அதே நேரத்தில் கோவில் நிலத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை காலி செய்து கொடுக்க மேலும் ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 41ஆம் ஆண்டு சடல் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விநாயகர் பூஜையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஏரிக்கரை அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலயத்திலிருந்து புனித நீர் சக்தி கரகம் எடுத்து வந்து கோவிலில் கொடியேற்றம் காப்பு கட்டுதல் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கூழ் ஊற்றும் வைபவம் நடைபெற்றது. சடல் உற்சவத்தை ஒட்டி தினந்தோறும் சிறப்பு வழிபாடு பூஜைகளும் நடைபெற உள்ளது. முக்கிய நிகழ்வான சடல் உற்சவம் வருகிற 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. அதற்காக ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். தட்டாஞ்சாவடி காமராஜர் சாலையில் பல்வேறு வியாபார நிறுவனங்கள் மற்றும் கடைகள் உள்ளன. இந்த நிலையில் அப்பகுதியில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த மறைந்த சுந்தரின் சகோதரர் கருணாகரன் என்பவர் அவ்வப்போது அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை சேதப்படுத்தி வந்துள்ளார். இது குறித்து கடை உரிமையாளர்கள் பாதுகாப்பு கருதி நிறுவப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஏன் சேதப்படுத்துகிறீர்கள் என கேள்வி எழுப்பினால் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் சுதந்திர போராட்ட தியாகியின் வாரிசுதாரர் நடத்தி வரும் கடையில் உள்ள கேமராவை மர்ம நபர்களை கொண்டு சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. எனவே இதில் தொடர்புடைய நபரான கருணாகரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அத்துமீறி செயல்படும் இவரின் நடவடிக்கைகள் சிசிடிவி பதிவுகளாக தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாடார் மகாஜன சங்கம் புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்கம் சார்பில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள நாடார் உறவின்முறை சங்க வளாகத்தில் பேச்சு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். புதுவை மாநில நாடார் மகாஜன புதுவை மாநில தலைவர் ஜெகதீசன் வரவேற்றார். விழாவில் புதுச்சேரி நாடார் உறவின்முறை சங்க செயலாளர் மாரிமுத்து, பொருளாளர் பழனிவேல், துணை செயலாளர் வேல்முருகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 7,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 5,000, மூன்றாவது பரிசாக ரூபாய் 3,000 வழங்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்றவர்கள் வருகிற 14ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறும் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவருக்கு பூமியான்பேட்டை அம்பேத்கர் நகரில் அடுக்குமாடி வீடு உள்ளது. இந்த வீட்டில் 5 குடும்பங்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர். மேலும் இவர்கள் பயன்படுத்தும் குடிநீர், மின் கட்டணம் மற்றும் வீட்டு வாடகை, வீட்டு வரி ஆகியவைகளை முறையாக செலுத்தி வந்திருக்கின்றனர். ஆனால் இந்த கட்டணங்களை வீட்டின் உரிமையாளரான ஜெயக்குமார் செலுத்துவதாக கூறி கட்டணங்களை வசூல் செய்து மின் கட்டணத்தை செலுத்தவில்லை. வீட்டின் மின் கட்டணத்தை கடந்த 1 வருட காலமாக செலுத்தாததால் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு அவரது வீட்டில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் அந்த வீட்டில் குடியிருக்கும் 5 குடும்பங்களும் தவித்து வருகின்றனர். இது சம்பந்தமாக வீட்டின் உரிமையாளரிடம் கேட்டால் பொறுப்பில்லாமல் பதில் சொல்வதாகவும், தினந்தோறும்
கொசுக்கடியிலும் புழுக்கத்திலும் தவித்து வருவதாகவும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் போலீசாரும் புகாரை எடுக்காமல் விடுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் இங்கே 2014 வந்தேன் சார். வந்ததுலேருந்து கரண்ட் பில்னால் எங்கள் ஹவுஸ் ஓனர் தான் வாங்கிட்டு போவார், கட்டுவார், எல்லாம் பண்ணுவார். இப்போ கொரோனா டைம்லேருந்து எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட நாங்கள் காசு கொடுத்தாலும் கரண்ட் பில்லு கட்டுறது கிடையாது. கட்டாமல் பெண்டிங் வந்து அப்படி நின்று இன்றைக்கி வந்து 1,16,000 வந்துக்கிட்டு சார் கரண்ட் பில்லு. இதனால் என்ன செஞ்சிட்டாங்க, 3 மாதமாக எங்கள் வீட்டில் கரண்ட்டு பிடிங்கிட்டு போயிட்டாங்க. 3 மாதமாக எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது. கரண்ட் இல்லாமல் தான் நாங்கள் வாழ்கிறோம். 5 கொடுத்தனும் இருக்கோம் சார். இங்கே ஒரே சர்வீஸ் தான். 5 கொடுத்தனுமே கரண்ட் இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ காசு போட்டு எங்களால் கட்ட முடியாது. எங்கள் ஹவுஸ் ஓனர் கட்ட சொன்னால் நாங்கள் கொடுத்த காசை நாங்கள் கட்ட சொல்கிறோம் சார், கரண்ட் பில்லு காசை. அதை கட்ட சொன்னால் என்னால் இப்போதைக்கு கரண்ட் பில் கட்ட முடியாது, என்கிட்ட காசு கிடையாது இப்போதைக்கு, நீங்களே போட்டு கட்டுங்கன்றார் சார். நாங்களாம் போட்டு கட்டுறதுக்கு நாங்கள் பணக்காரங்க கிடையாது சார். அன்னைக்கு சாப்பாடுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம் சார். என் குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதே நான் கஷ்டப்படும் போது கரண்ட் பில்லு சார் இவ்வளோ காசை நான் எப்படி சார் கட்ட முடியும்? கட்ட முடியாமல் இங்கே பாருங்கள், இவங்க எல்லாமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க, கொடுத்தனும் இருக்கிறவங்க. இவங்க குழந்தைங்க இன்னும் 2-3 பசங்க இருக்கிறாங்க சார், நிறையா பசங்க. கரண்ட் இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு வாசலில் இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட்டில் கொடுத்த ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த வெளிச்சத்தில் உட்காந்து எழுதுதுங்க சார் பிள்ளைங்க எல்லாம். இதில் தான் உட்காந்து படிக்குதுங்க, எழுதுதுங்க. இதில் உட்காந்து அது இத்தனை பசங்க இந்த லைட்டுக்குள்ளே உட்காந்து எழுதி ஆகணும் சார். எப்படி சார் எழுதுங்க? அத்தனை பசங்களுக்கு எழுதணும். மாற்றி மாற்றி ஒன்று முடிச்சிட்டா இன்னொன்று உட்காந்து எழுதும், ஒன்று முடிச்சா ஒன்று எழுதும். இடமும் கிடையாது உட்காந்து எழுதுது. ரோட்டும் சின்ன ரோடு, வண்டி போகிறதுக்கு ரோட்டில் உட்காந்து எழுத முடியாது எங்களால். பசங்க உட்காந்து எழுத முடியாது, ஏன்னா வண்டி போகிற ரோடு. இந்த திண்ணையிலேயே உட்காந்து இந்த வெளிச்சத்துலேயே உட்காந்து என் பிள்ளைங்க ஹோம்ஒர்க் எல்லாமே முடிக்கணும். ஹவுஸ் ஓனர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள், எங்களுக்கு கட்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் போட்டு கட்டணும், என்னாலலாம் கட்ட முடியாதுன்னு இந்த 3 மாதமாக நாங்கள் கரண்ட்டு பில்லு கட்டாமல் இருக்கிறோம். வந்து எட்டி கூட என்னன்னு பார்க்கல சார். புதுச்சேரி திராவிடர் கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர் கழகம் சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி தழுவிய இருசக்கர வாகன பரப்புரை பயணம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி இருசக்கர வாகன பரப்புரை பயணம் சாரம் ஜீவா சிலை சதுக்கத்தில் இருந்து புறப்பட்டது. இந்த பேரணியை புதுச்சேரி மாநில திராவிட கழக தலைவர் சிவ வீரமணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். 3 குழுவாக புதுச்சேரியிலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன பிரச்சார பயணம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று வருகின்ற 15ஆம் தேதி சேலம் சென்றடைகிறது. இருசக்கர வாகன பரப்புரை பேரணியில் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி உள்ளிட்ட அரசியல் இயக்க தலைவர்கள், மாணவரணி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.